அண்மையில் பங்களாதேசத்தில் இந்துக்கள் மீதான தாக்குதலை கண்டிக்கக்கூடிய வகையில் நேற்று புதிய தமிழகம் கட்சியினுடைய முன்னெடுப்பில் சென்னையில் வள்ளுவர் கோட்டத்தில் பல்வேறு இந்து அமைப்புக்குடைய தலைவர்கள் மடாதிபதிகள் கலந்து கொள்ளக்கூடிய வகையில் அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நிறைவாக அனைவரது ஒப்புதலுடன் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின்படி இன்று தமிழகத்திலே இந்திய அளவில் உலகத்தினுடைய பல்வேறு நாடுகளிலே சிறுபான்மையர்களாக வாழக்கூடிய இந்துக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அவர்களுடைய உடைமைகள் உயிர்களுக்கு ஏற்படக்கூடிய தொல்லைகளை தடுத்து நிறுத்தக்கூடிய வகையில், அதேபோல இந்து மதத்தின் மீதும் இந்து வழிபாட்டின் மீதும் உலகளவில் குறிப்பாக சனாதனம் என்ற அந்த சொற்றொடரை தவறுதலாக பிரயோகிக்கப்பட்டு அதனால் இந்து வழிபாட்டின் மீதும் இந்துக்கள் மீதும் இந்தியா மீதுமே ஒரு தவறுதலான எண்ணம் பரப்பப்பட்டிருக்கிறது. இந்துக்களும் பல்வேறு அமைப்புகளாக இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் பிரிந்து கிடக்கிறார்கள். எனவே அனைத்து இந்து அமைப்புகளையும் ஓர் அணியில் திரட்டக்கூடிய முன்முயற்சியாக விரைவில் உலக இந்துக்கள் ஒருங்கிணைப்பு இயக்கம் ஒன்றை உருவாக்கி அதன் மூலமாக உலகளவிலான ஒரு மாநாட்டையும் நடத்துவதற்கு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த உலக இந்துக்கள் ஒருங்கிணைப்பு இயக்கத்தில் யாரெல்லாம் பங்கு பெறுவார்கள், அந்த இயக்கத்தினுடைய முதற்கட்ட பணிகள் என்னென்ன என்பது குறித்து இன்னும் ஓரிரு வாரங்களில் அந்த அமைப்புகளுடைய தலைவர்களோடு நாங்கள் கலந்து கொண்டு பத்திரிகையாளர்களை சந்திப்போம். எனவே இது நீண்டகால ஒரு திட்டம். இதுவரையிலும் உலக இந்துக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய எந்த முயற்சியும் யாராலும் மேற்கொள்ளப்படவில்லை. இந்துக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கும் யாரும் திரண்டு கொடுக்கப்படவில்லை. குறிப்பாக இலங்கையிலே ஏறக்குறைய 40-50 ஆண்டு காலமாக அங்கு வாழக்கூடிய சிங்களர்கள் பௌத்தர்கள், தமிழர்கள் இந்துக்கள், ஆனால் அதை கூட இந்துக்கள் என்று அடையாளப்படுத்தப்படாதனுடைய விளைவாக இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் அவர்களுக்கு ஆதரவு கிடைக்கவில்லை. எனவே இது போன்று பல சிக்கல்கள். பாகிஸ்தான் பிரிந்த பிறகு அங்கு இருக்கக்கூடிய இந்துக்கள் அனாதையாக விடப்பட்டு விட்டார். பங்களாதேசத்தில் அதே நிலைமை. எனவே இதையெல்லாம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் உலக இந்துக்கள் அனைவரும் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த முயற்சியை நான் மேற்கொண்டு வருகிறேன். விரைவிலே அந்த ஆன்மீக பெரியோர்கள், மடாதிபதிகள், சன்னியாசிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டு பத்திரிகையாளர்களை சந்தித்து எப்பொழுது அந்த அமைப்பு உருவாக்கப்படும் என்பது குறித்து அறிவிப்போம். தமிழகத்தினுடைய ஏறக்குறைய 35,000க்கு மேற்பட்ட இந்து அறநிலையத்தின்கள் இயங்கப்படக்கூடிய ஆலயங்களில் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் எண்ணற்றவைகள் இருக்கின்றன. குறிப்பாக 5 லட்சத்துக்கு மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் இந்து அறநிலையத்திற்கு சொந்தமாக இருந்துள்ளன. 5.5 லட்சம் ஏக்கர். ஆனால் அதில் இப்பொழுது ஆய்வின்படி அதில் 4 லட்சம் ஏக்கர் மட்டும்தான் இருப்பதாக தெரிய வருகிறது. ஏறக்குறைய 1.5 லட்சம் 2 லட்சத்துக்கு மேற்பட்ட ஏக்கர்கள் எங்கே இருக்கின்றன, யாரிடத்தில் இருக்கின்றன என்றும் தெரியும். அதைவிட இப்பொழுது முக்கியமான ஒரு செய்தியை தமிழ்நாடு அரசே மிகப்பெரிய ஒரு அணுகுண்டை போல போட்டிருக்கிறார்கள்.
இந்து அறநிலையத்திற்கு உட்பட்ட ஆலயங்களில் பக்தர்களால் கொடுக்கப்பட்ட அல்லது ஆலயங்களுக்கு காணிக்கையாக செலுத்தப்பட்ட ஆபரணங்கள், நகைகள், அவைகள் நீண்ட காலமாக உருக்கப்பட்டு அவைகள் பிஸ்கட்டுகளாக இருக்கின்றன சொல்லியிருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் என்று சொன்னால் அது தனி அமைப்பு. கபாலீஸ்வரர் கோயில் என்றால் சொன்னால் அது தனி. பேரூர் கோயில் என்று சொன்னால் அது தனி. சிறுத்தூர் கோயில் என்று சொன்னால் அது தனி. ஒவ்வொரு கோயிலும் அதுக்கு உண்டான சட்டத்திட்டங்களோடு அந்த கோயில்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்தந்த கோயிலுக்கு கொடுக்கப்பட்ட நகைகள், அந்தந்த கோயிலுக்கு பக்தர்கள் கொடுக்கப்பட்ட நகைகளை எல்லாம் எந்த கொள்கையின்படி, எந்த ஆவணத்தின்படி, எந்த அதிகாரத்தின்படி அந்த நகைகள் உருக்கப்பட்டன, அந்த உருக்கப்பட்ட நகைகள் தங்க பிஸ்கட்டுகளாகவே இருக்கின்றன, அல்ல அவைகள் தகரங்களாகிவிட்டனவா, எந்த வங்கியிலே அவர்கள் பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள், எந்த அடிப்படையிலே அவைகள் வங்கியிலே வைக்கப்பட்டிருக்கின்றன என்பது குறித்து தமிழ்நாடு அரசு, அதுவும் குறிப்பாக நீதிமன்றத்திலே 5 லட்சம் கிலோ என்று சொல்லியிருக்கிறார். அது 5 லட்சம் கிலோவா, 5 லட்சம் கிராமா, அது எந்தெந்த வகையில எந்த அடிப்படையில் வச்சிருக்காங்க? அது முதல்ல என்ன, இப்பொழுது பல சந்தேகங்கள் எழுகிறது. கோஆபரேட்டிவ் வங்கிகளில் வைக்கக்கூடிய நகைகள் போலி நகைகளாக இருக்கின்றன. திருச்செந்தூர்ல கோயில் சிலையே காணாமல் போச்சு. பழனி முருகனுடைய சிலையை மெல்ல மெல்ல அரித்தார். இப்படி தங்க பிஸ்கட்டு மட்டும் உருக்கப்பட்ட ஆவணங்கள், அந்த நகைகள் மட்டும் அவை தங்க பிஸ்கட்டுகளாகவே இருக்கின்றன என்பதை எதை வைத்து நம்புவது? எனவே இது குறித்து ஒரு மிகப்பெரிய அளவிற்கு தமிழ்நாடு அரசு எந்தெந்த வகையில் எத்தனை பிஸ்கட் வச்சிருக்கிறாங்க, எந்த அடிப்படையில், அந்த எந்த அடிப்படையில் அவர்களுக்கு அந்த வட்டி ஏதோ 9 கோடி ரூபாய் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் என்னது? 5 லட்சம் கிலோவுக்கு வெறும் 9 கோடி தானே வட்டி. எனவே இது குறித்து தமிழ்நாடு அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். அதே போல இப்பொழுது நாங்கள் உருக்க போகிறோம், அந்த உருக்கிற வேலையெல்லாம் தமிழ்நாடு அரசு கைவிடணும். எதுவுமே செய்யக்கூடாது. அரங்காவல் அறிவித்த பிறகும் கூட எல்லா அரங்காவலும் எப்படி இருப்பான்னு சொல்ல முடியும்? அந்த அரங்காவல் யாரை போடுவாங்க? அந்த அரங்காவல் எப்படி இருப்பான்னு தெரியாதா? ஆனால் அதெல்லாம் சொல்ல வேண்டாம். முதல்ல அவர்கள் நம்பிக்கையோடு காணிக்கை செலுத்துகிறார். தன்னுடைய நகை இந்த அது நம்பிக்கையினுடைய அடிப்படையில் செய்யக்கூடியது. பெண்மணி போறாங்க, அவங்களுக்கு நம்பிக்கையில ஒரு காரியமாகுது, அப்படியே கழட்டி 100 பவுனோ 200 பவுனோ 300 பவுனோ போடுறாங்க. நீங்க அதை மாற்றுகின்ற பொழுது அது அவர்களுக்கு என்ன நடக்குன்னு தெரியும். ஸோ அதனால இந்த நகையை உருக்கிறது அது ஊழலுக்கும் அந்த நகைகளை அபகரிப்புக்கும் தான் விளைவிக்குமே தவிர அது நேர்மையாக இருக்காது. இது முதல்ல ஏற்கனவே எந்தெந்த காலகட்டத்திலிருந்து இது உருக்கப்படுகிறது. ஒரு நகையை ஒரு ஜோவில் ஒரு 100 கிலோ தங்க போட்டுட்டோம்னா அதை உருக்கிற போது எவ்வளோ கிடைச்சது? அது கல் என்னாச்சு? அது எவ்வளோ காப்பர் கலந்தாங்க? ஸோ பல்வேறு விஷயங்கள் இருக்குது. ஸோ அதில் என்னென்னலாம் நடந்திருக்குதுங்கிறது குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடணும். அதுக்கு பிறகு தான் இப்பொழுது அறங்காவலர் போட்ட பிறகு நீதிமன்றம் இப்படி சொல்லியிருந்தாலும் கூட அதை உருக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதை பற்றி முடிவு செய்யலாம் நீதிமன்றம் சொல்லியிருக்கலாம். ஆனால் அதை உருக்கக்கூடாதுங்கிறது தான் ஒட்டுமொத்த இந்துக்களுடைய கோரிக்கை. அடுத்தது அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் சில கோயில்களில் போய் 100 ஏக்கரை எடுத்து 200 ஏக்கரை எடுத்துன்னு சொல்கிறாங்க. நாம கேட்கறது ஏற்கனவே கண்ணுக்கு தெரிஞ்சவங்களை பற்றி சொல்கிறாங்க. அந்த 5.5 லட்சம் ஏக்கரில் அதெல்லாம் வேளாண்மை நிலங்கள். அந்த வேளாண்மை நிலங்கள் எங்கே இருக்குது? யார் எவ்வளவு குத்தகை செலுத்துகிறாங்க? 5.5 லட்சம் ஏக்கருக்கு ஒரு ஏக்கராவுக்கு ஒரு வருஷத்துக்கு வெறும் 1000 ரூபாய் என்று எடுத்துக்கொண்டால் கூட தன்னாச்சு. வெறும் 1000 ரூபாய் தான் குத்தகைன்னு வச்சிருக்கு. தஞ்சாவூர் இருக்கக்கூடிய நிலத்துக்கு ஒரு ஆண்டுக்கு வெறும் 1000 ரூபாய் என்றாலும் கூட எத்தனை லட்சம் வரும்?
ஸோ அப்போ அது என்ன அது என்ன நீங்கள் வந்து 100 ஏக்கர் எடுத்தது மட்டுமே தினம் செய்தி சொன்னது வந்து பத்தாது. அதை நாங்கள் பாராட்டுறோம், வரவேற்காது. ஆனால் 5.5 லட்சம் ஏக்கருக்கு நீங்கள் குத்தகை வாங்குறீங்களா இல்லையா, வரி வசூல் பண்ணுறீங்களா இல்லையா, அது யார் எடுத்துருக்குது, அது குறித்தும் வந்து தமிழ்நாடு அரசு வெள்ளை அறிக்கை ஒயிட் பேப்பர் கொடுக்கணும். அடுத்தது இப்போ தமிழ்நாடு அரசு மூலமாக இப்படி புதிய அளவுக்கு புதிய ஒரு கல்வி கொள்கையை வந்து அறிவிச்சிருக்காங்க. இது ஏன் இந்த அளவுக்கு பின்னோக்கி போறாங்க அப்படின்னு தெரியல. அதாவது கல்வி என்பதை முதல்ல கல்வி எப்படி புகட்டதை வந்து ஒரு தொழிலாக பார்க்கக்கூடாது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஓகே, அதுவும் வந்து கொஞ்ச நாளுக்கு தான், எல்லா நாளும் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ண முடியாது. விவசாயத்தை வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ண முடியுமா? ஒரு ஃபேக்ட்ரி ஒர்க்கை வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ண முடியுமா? ஒரு ஒரு வேணா தொழில் டெய்லரிங் வேணால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ண முடியும், கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ண முடியும், எல்லா ஒர்க்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஒரு பாய்லர் உற்பத்தி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ண முடியுமா? முடியாது. கல்வி அப்படிங்கிறது இட் ஷுட் பி நேச்சுரல் லேர்னிங். அதை ஒரு குழந்தை நேச்சுரல் லேர்னிங் அப்படிங்கிறது இட் இஸ் எ ஸ்கில் லேர்னிங், லைஃப் ஸ்கில். ஒரு குழந்தை தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான திறனை வளர்த்துக் கொள்ளக்கூடிய கல்வி தான். இதே 50 வருஷம் 60 வருஷத்துக்கு முதல்ல அன்றைய முதலமைச்சர் 52 அன்றைய முதல்வராக இருந்த ராஜாஜி அவர்கள் கல்வி முறையை வந்து 2 ஷிஃப்ட் ஆக்கி, ஒரு ஷிஃப்ட் வந்து 2 ஷிஃப்ட் ஆக்கி, ஒரு ஷிஃப்டில் பள்ளிக்கூடம் வரட்டும், மீதி நேரம் வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அவரு ஒரு நல்ல நோக்கத்தோட ஒரு தொழிலை கற்றுக்கிட்டுங்கிறது சொன்னார். அது அதையவே குலக்கல்வி என்று விமர்சித்து வந்தவர்கள் தான் இன்னைக்கு ஆட்சி இருக்கக்கூடியவர். இப்போ இந்த வீட்டுக்கே கல்வி திட்டம் அப்படிங்கிறது இது குலக்கல்வி திட்டத்தை விட ஒரு கொடுமையான திட்டம், ஒரு மோசமான திட்டம், கல்வியை அழிக்கக்கூடிய திட்டம். அதாவது குழந்தைகள் ஆடி பாடி மகிழ்ந்து ஒன்று சேர்ந்து கற்றால்தான் அது கல்வியை தவிர வீட்டில் முடங்கி கற்றால் அது கல்வி அல்ல. எனவே அந்த வகையில் தமிழ்நாடு அரசு இது யார் இந்த ஆலோசனை குழு சொன்னாங்கன்னா, தமிழ்நாட்டில் ஆலோசனை குழு எண்ணிக்கையே வந்து பெரிய அளவுக்கு நீண்டே போகுது. இந்த கன்னியாகுமரியிலும் காஷ்மீர் வரையிலும் குழுவாக இருக்குது. ஆனால் இது போன்ற ஆலோசனையை யார் தந்தார்கள் என்று தெரியவில்லை. அந்த ஏதாவது வந்து இன்டர்நேஷ்னல் குழு கொடுத்தாங்களா, நேஷனல் குழு கொடுத்ததா, அல்லது மாநில குழு கொடுத்ததா, மாவட்ட குழு கொடுத்ததான்னு தெரியல. யார் இந்த ஆலோசனை சொல்லியிருந்தாலும் அது வந்து தவறானது. பள்ளியில் தான் கல்வி கற்க வேண்டும். குழந்தைகள் வெறும் மனப்பாடம் செய்த ராட் லேர்னிங் மட்டும் போதாது. குழந்தைகள் ஓடி ஆடி விளையாடி நேச்சுரலாக இந்த கற்றுக்கணும். பல்வேறு விதமான பயிற்சிகளையும் பழக்க வழக்கங்களையும் ஒழுக்கங்களையும் நல்ல பண்புகளையும் பல குழந்தைகளோடு ஒரு நாள் 2 நாள் அல்ல பல வருடங்கள் பழகின்ற பொழுதுதான் அவர்கள் இயல்பான மனிதர்களாக உருவாக்க முடியும், சோசியல் உருவாக முடியும். எனவே அந்த அடிப்படையில் இப்போ தமிழ்நாடு அரசு வீட்டுக்கே கல்வினா இது என்னது, எத்தனை நாளைக்கு கொடுக்குறது? அப்போ ஆர் தே கோயிங் டு க்ளோஸ் த ஸ்கூல்ஸ்? பள்ளிகளை எல்லாம் மூடுவதுதான் திட்டமாது. அதே போல இந்து அறநிலையத்துறையின் மூலமாக பள்ளிகள் நடத்துவது, கல்லூரி நடத்துறதெல்லாம் முயற்சி வீணான தவறான முயற்சி. அதுக்கு பல இந்த நாட்டில் ஏன்னா இந்து அறநிலையத்துறைக்கு வழங்கப்பட்ட நிலங்கள் ஏழை எளிய விவசாய தொழிலாளர்களுக்கு எடுக்கப்பட்ட நிலங்கள். அந்த மக்களுக்கு இன்னைக்கு வந்து சுதந்திரம் வாங்கி 75 ஆண்டு காலம் கழித்து வரும்போது இன்றும் விவசாய தொழிலாளர்கள் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு வந்து அவருடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்காக, வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக செலவழிக்க வேண்டும் தவிர அரசாங்கம் கொடுக்க வேண்டியது கல்வி, அறநிலையத்துறை செய்ய வேண்டிய வேலை வேறு. அது வந்து அந்த பணிக்கு தனியாக ஒதுக்கணும். எனவே வந்து அந்த மக்களுடைய மேம்பாட்டுக்கு நிலம் அவரிடத்தில் எடுக்கப்பட்டது. அந்த நிலத்தினுடைய வருமானம், அந்த நிலத்தினுடைய பலன் அந்த மக்களுக்கே போய் சேர வேண்டும். எனவே தமிழ்நாடு அரசு இன்னைக்கு வந்து இந்த வீட்டுக்கே கல்வி திட்டத்தை அது ரொம்ப மிகவும் பின்னோக்கி போகக்கூடிய திட்டம், அதை கைவிட வேண்டும் என்பதே என்னுடைய வேண்டுகோளாகும்.
நகையாகவே இருக்கட்டும். அதுதான் அவங்க வந்து ஆட்சி ஆய்வு செய்ய போறப்ப நகை வந்து மூட்டையில கட்டி ஒரு இடத்துல வந்து செதறி போய் கிடந்துச்சு. அதை பார்க்கும்போது என்னப்பா பண்ணீங்கன்னு கேட்கும்போது இந்த மாதிரி இப்படிதான் இருக்குன்னு சொன்னாங்க. அது மாதிரி வைப்பு நிதி மாதிரி வங்கியில முதலீடு செய்யறதுக்கு இப்படி செய்யறாங்க. திருவனந்தபுரத்தில் பத்மநாப கோயில்ல எத்தனை ஆண்டு காலமாக நகைகள் இருக்கு? எப்படி இருக்கு? அதுபோல இருக்கட்டுங்க. இல்ல நகை நீங்க வந்து அது வந்து நீங்க அர்ப்பணம் செய்யப்பட்ட விஷயம். அதுக்குள்ள உங்களுக்கு வேலை இல்லை, அரசுக்கு அதுக்குள்ள வேலை இல்லை. அரசு வேலை அதை பாதுகாக்கிறதானே தவிர அதை வந்து வேற பயன்படுத்துறதுக்கல்ல அரசு வேலை. புதிய கல்வி புதிய கல்விக்கு புதிய கல்வியோட ஒரு சார்பு தான் இந்த இளந்தோறும் கல்வி. முத்தரசன் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு, முத்தரசன் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு, வீரமணி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. அதாவது இளந்தோறும் கல்வி நீங்க வந்து புதிய கல்வியோட ஒரு இடையாக கொண்டு வருகிற 2 கட்சியும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. ஸ்டாலினுக்கு கூட்டணி கட்சி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது என்ன, தன்னார்வ தொண்டர்கள் அதிகமா உள்ள வருவாங்க, இதன் மூலமா RSS வந்து ஊடுருவக்கூடிய செயல்பாடு இருக்கு. அதனால ஸ்டாலின் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று கம்யூனிஸ்ட் மற்றும் வீரமணி எச்சரிக்கை தெரிவிச்சிருக்காங்க. பட் நீங்க வந்து என்ன சொல்றீங்க, இது தவறு நீங்க சொல்றீங்க. இல்ல, அதாவது அவங்க என்ன சொன்னாங்க, என்ன கோணத்தில் சொன்னாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நான் பார்க்கக்கூடிய பார்வை, கல்வியை குழந்தைகள் ஒரு சமூகமாக அவர்கள் வளர வேண்டும் என்று சொன்னால் சக வயது குழந்தைகளோடு பழகின்ற பொழுதுதான் அவர்கள் ஒரு குழந்தைக்கு கூடிய நல்ல பண்பை வளர்த்துக்க முடியும். வீட்டில் என்ன கற்றுக்க முடியும்? வெறும் புத்தக புழுகாதான் இருக்க முடியும். இப்போ வந்து நியூ எஜுகேஷன் பாலிசி படி புத்தகமே இல்லாமல் நீங்கள் வந்து எல்லாமே ஸ்கில் ட்ரைனிங் தான் வந்து நியூ எஜுகேஷன் பாலிசி தத்துவம். அதை எப்படி வீட்டில் கற்றுக்க முடியும்? நியூ எஜுகேஷன் பாலிசி சொல்லிக்கிற விஷயம் வேற. அது வந்து வகுப்பறைக்குள் மட்டுமே கற்றுக்கூடாது. அவங்க வெளியே ஒரு விவசாயத்தை அக்ரிகல்ச்சரை போய் கற்றுக்கோ, ஹோம் எக்கனாமிக்ஸ் கற்றுக்கோ, ஆச்சுங்களா, காபி போடுற கற்றுக்கோ, சாம்பார் செய்யறது கற்றுக்கோ, ஒரு ஒர்க் ஷாப் லேத் ஒர்க் ஷாப் கற்றுக்கோ, கார்பெண்டர் கற்றுக்கோ. There are so many hundreds of skill கற்றுக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. You learn a skill that will empower you. அதாவது ஒவ்வொரு குழந்தையும் உன்னை வந்து ஆளுமைக்கு தயார் பண்ணுற மாதிரி தான் வந்து கல்வி கற்றுக்கணுமே தவிர வீட்டில் முடங்கி கிடக்கக்கூடாது. புத்தகத்தை படித்து மனப்பாடம் பண்ணுற கல்வியை தான் நியூ எஜுகேஷன் பாலிசி எடுக்குது. அதுதான் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கிறதல்ல நியூ எஜுகேஷன் பாலிசி தத்துவம். அது அந்த கல்விப்படி குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்குள் சென்றாலும் கூட ஆய்வு கூடத்தில் இருக்கணும், ஃபிசிக்ஸ் லேப் இருக்கணும், கெமிஸ்ட்ரி லேப் இருக்கணும், பயாலஜி லேப் இருக்கணும், எல்லா லேப்லையும் இருக்கணும். நீங்கள் இதுதான் தொடர்ந்து தவறாக சொல்கிறீங்க. அதாவது இந்துக்கள் பேசினா பிஜேபிங்கிறது தவறான பார்வை. அவர்களும் அதை பற்றி பேசுகிறார்கள், அவ்வளோதான். அதை நீங்கள் வெளிப்படையாக சொல்லுங்கள். யாருடைய ஆட்சியில் துவங்கப்பட்டதுன்னு சொல்லுங்கள். இல்லை, நான் கேட்கறது இப்போ இது வந்து இப்போ தான் இது வந்து வெளியே வருது. இது எந்த காலகட்டத்தில் இது துவக்கப்பட்டது? அது துவக்கப்பட வேண்டியனுடைய அவசியம் ஏன் வந்தது? அப்போ உருக்கிற போது இது வந்து யாரை வச்சு இது உருக்குனாங்க, யார்கிட்ட கொடுத்து உருக்குனாங்க? ஆச்சா, இந்த உருக்குற விஷயத்தில் தானே சிலப்பதிகாரமும் உருவாச்சு, ஆச்சுங்களா? ஒரு சிலப்பதிகார காவியமே ஒரு என்னாச்சு? ஆமாம். ஸோ அதனால் வந்து யார்கிட்ட கொடுத்தாங்க, அவங்க எவ்வளோ எடுத்து கொடுத்தாங்க, அவங்க கொண்டு கொடுத்தாங்க, கொடுத்தது எவ்வளோ இருக்குது, எங்கே பாதுகாப்பாக இருக்குது, இது மாற்றப்பட்டிருக்குதா இல்லையா? வங்கி இருக்கிறதே மாற்றுறாங்கல்ல. கோஆபரேட்டிவ் சொசைட்டிலேயே வந்து உண்மையான நகை வைக்கலையே. அப்போ தங்க பிஸ்கெட்டாக இருக்கலையாங்கிறது நான் ஒரு கொஸ்டின் பண்ணுறேன். அது தங்க பிஸ்கெட் தாங்கிறது செக்அப் பண்ணணுங்கல்ல. இப்போ வந்து ஆளுநர் பல்வேறு அதிகாரிகளை சந்திப்பதற்காக ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தலைமைச் செயலாளர் கடிதம் போட்டிருக்காரு. இது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையா போயிட்டு இருக்கு. காங்கிரஸ் அழகிரி வந்து கூடாதுன்னு சொல்றாரு, திருமாவளவன் வேண்டாம்னு சொல்றாரு. ஆனால் திமுகவை சேர்ந்த செய்தி தொடர்பாளர் இல்லை, அதெல்லாம்
பண்ணலாம் அப்படின்றாங்க. சோ ஆளுநரும் தன் எல்லையை மீறுகிறார் அப்படின்னு எதிர்கட்சிகள் அவர் கூட்டணி கட்சிகளே சொல்றதை எப்படி சார் பாக்குறீங்க? ஆளுநருக்கு தமிழகத்துக்குள்ள எல்லை இருக்கு. ஆந்திராவில் போய் ஆய்வு பண்ணால் சட்டவிரோதம், கர்நாடகத்துக்கு போனால் சட்டவிரோதம், தமிழ்நாட்டுக்குள்ளே ஆய்வு பண்ணணும். இன்னும் சொல்ல போனால் தொடர்ந்து ஆளுநர்கள் செய்யாத காரியத்தை சொல்கிறேன். தெர் இஸ் அ கேப். ஒரு மத்திய அரசாங்கம் பல திட்டங்கள் அறிவிக்குது. இப்போ ஜிஎஸ்டி எடுத்ததுன்னா 18%, 9% சென்ட்ரல் கவர்மெண்ட் போகுது, 9% மீதி ஸ்டேட் கவர்மெண்ட். அந்த 9%ல் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஷேர் போட்டு மீதி மத்திய அரசு திட்டத்தை அறிவிக்கிறாங்க. ஒரு ஹவுசிங் எப்படின்னா 6 லட்ச ரூபாய் ஆச்சுன்னா மத்திய அரசு அதனுடைய பங்கு கொடுக்குது. மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களில் எந்தெந்த திட்டத்தில் மத்திய அரசாங்கத்தினுடைய பங்கு வருதுங்கிறது கூட நாட்டு மக்களுக்கு தெரியுது இல்லையே. அதை எந்த மாநில அரசுமே எப்பவுமே சொல்றதே இல்லையே. ஆளுநர்களுக்கு அதுதானே வேலை. ஏன் ஆளுநர்கள் 5 வருஷம் சும்மா உட்காந்துருக்குறாங்க? அவங்க வாரம் ஒரு முறை பண்ணணும். மத்திய அரசு திட்டத்தில் இன்னும் சொல்ல போனால் they have to address the press. ஆளுநருக்கு எப்படி சும்மா சம்பளம் கொடுக்க முடியும்? அவங்க எப்படி சும்மா ஐடியில் உட்காந்துருக்க முடியும்? ஆனால் அவர்கள் இந்த கவர்னர் அப்படி செஞ்சாருன்னா அவர் தன்னுடைய கடமையை செவனே செய்கிறார் என்று அர்த்தம். இதில் சுயாட்சி பேசுறதுக்கோ அதுக்கு ஒன்றும் கிடையாது. எல்லாருமே இந்தியாவுடைய மக்களுடைய வாழ்வை மேம்படுத்துவதற்காகத்தான் மத்திய மாநில அரசுகள் இரண்டும் இந்திய அரசியல் சாசனத்தால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதனால் ஆளுநர் அவர்கள் தமிழ்நாட்டு அரசாங்கத்தில் உள்ள மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டமோ மாநில அரசாங்கத்துக்கு என்ன போடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது என்ன தப்பு இருக்குது? மாநில அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வரீங்க என்னன்னு தெரிஞ்சுக்க கூடாதா கவர்னரு? அது என்ன தப்பு இருக்குது? இந்த திட்டத்தை அவர் கேட்டு தெரிஞ்சுக்கூடாது, அவர் இன்ட்ரெஸ்ட் கூட கேட்டு தெரிஞ்சுக்கூடாதா? ஒரு நாள் அவர் ஆளுநர் இந்த திட்டத்தை செம்மைப்படுத்துங்க மேன்மைப்படுத்துங்கன்னு சொல்லக்கூடாதா? இல்லை இது சரியில்லைங்க இது கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி சொல்லக்கூடாதா? அதுவும் கூட ஆளுநர் உரிமை இல்லையா? ஸோ எல்லாவற்றையுமே ஒரே கண்ணோட்டத்தோடைய கருப்பு கண்ணாடியே போட்டு பார்த்தாங்கன்னா அது தவறான பார்வை. அந்த வகையில் ஆளுநர் எந்த விதமான சட்ட மீறலும் அவர் ஈடுபடவில்லை. அவர் தமிழ்நாட்டு அதை சரியாக செய்து சொன்னால் இன்னும் நல்லா இருக்குங்கிறது என்னுடைய நான் ஒரு தனிநபர்கள் மேலே வைக்கிறதில்லை. அது மற்றவர்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் அந்த குழுக்கள் போடுவது என்பதே எந்த அடிப்படையில் போடுகிறார்கள் என்பதை நான் கொஸ்டின் பண்ணுறேன். ஏன்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் எந்த விதமான தகுதியும் இல்லாமல் 11 பேருக்கு போட்டாங்க அப்படின்றதுக்காக நான் சென்னை நானே போய் வழக்காடினேன். அந்த இப்போ திடீர்னு போட்டால் ஒரு குழுவை போடுறாங்க. அந்த குழுவுக்கு என்ன வேலை? சமூக நீதி குழு. சமூக நீதி என்ன பண்ணும்? வாட் ஆர் த ஒர்க்ஸ்? சமூக நீதிங்கிறது என்ன? அப்போ இந்த தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு என்ன வேலை? இந்த மினிஸ்டருக்கு என்ன வேலை? ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு இந்த குழுவுக்கு என்ன வேலை? ஸோ முதல்ல இந்த குழு என்ன அடிப்படையில் போடுறீங்க? இந்த குழுனுடைய வரையறை என்ன? இவங்க என்ன வேலை செய்ய முடியும்? முதல்ல இந்த குழுக்களையே ஒரு கொஸ்டின் பண்ணுறாங்க. நீங்கள் உடனடியாக பொருளாதார குழு இங்கே இருக்கிற ஃபினான்ஸ் செக்ரட்டரி இருக்கிறாரு, இங்கே ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருக்கிறாரு. தென் அதுக்கு பிறகு இன்டர்நேஷனலாக எஸ்தர் டஃப்ளர் போடுறீங்க, ரகுராமன் போடுறீங்க, நாராயணன் போடுறீங்க, எல்லாம் போடுறீங்க. அதுக்கு பிறகு மீண்டும் தமிழ்நாட்டில் ஒரு நிரஞ்சன் அவர் பேர் என்ன, அவர் ஜெயரஞ்சன், அவர் ஒரு குழு போடுறீங்க. எப்படி இந்த குழுவோட ஒன்று இன்ட்ராக்ட் ஆகும்? யாருடைய பேச்சை யார் கேட்கறது? எது இம்ப்ளிமெண்டேஷன் ஆகும்? கோஆர்டினேட் பண்ணுறது எப்படி? ஸோ டோட்டல் கன்ஃபியூஸ். ஐ திங்க் இப்படி போட்டாங்கன்னா எங்கேயும் போய் சேராது. இந்த கவர்மெண்ட் வில் நாட் கோ ஒரு டைரக்ஷன் போகுது, டைரக்ஷன்லெஸ்ஸாக தான் போகுது. ஒரு குழு இருக்கலாம், ஒரு 2 குழு ஆலோசனைகளுக்காக இருக்கலாம். எண்ணற்ற குழுக்கள் போடுற போது அது தங்களுடைய ஆதரவாளர்களுக்கு ஒரு இடம் கொடுக்கறதாக சட்டமன்ற வளாகத்துக்குள்ள ஒரு ஸ்பேஸ் கொடுக்கறதாக இருக்குமே தவிர இது மக்களுடைய வரிப்பணத்தை வீணடிக்கக்கூடிய செயலாக நான் பார்க்கிறேன். ஜெயலலிதா மரணம் குறித்து ஆறுமுகசாமி கமிட்டி அப்போலோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க இது ஒத்துழைக்க முடியாத விஷயத்தை சொல்லியிருக்காங்க. நீதிமன்றத்தை தமிழக அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது விசாரணை கல்வி கிடையாது, உண்மை அறிவு குழு தான் இருக்கு அப்படின்ற விஷயத்தை இன்னைக்கு தமிழக அரசு சொல்லியிருக்கு. ஆறுமுகசாமி அந்த கமிட்டிக்கு பல கோடி, அதாவது 4-5 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் பல ஆண்டுகளாக நிறுத்திக் கொண்டே இருக்கின்றது அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி பாருங்க? இல்லை, அதாவது அது ஒரு தனியார் மருத்துவமனை. ஒரு முதலமைச்சரை சிகிச்சைக்கு சேர்த்து விட்டு ஒரு உத்தரவு போடுறாங்க, இது சிசிடிவி ஆஃப் பண்ணால் அந்த தனியார் நிறுவனம் என்ன செய்ய முடியும்?
அப்போ அந்த உத்தரவு போட்டது யார், அன்னைக்கு யார் முதலமைச்சராக இருந்தாங்க, யார் இன்சார்ஜ் இருந்தாங்க, எந்த உத்தரவுங்கிறத அது விசாரிக்கணும். நீங்களாம் பேசுங்க, இதை பற்றி பேசுங்க. நான் தான் சொல்லுங்க, மொத்த குழுவே நான் வந்து குழுக்களே கொஸ்டின் பண்ணுறேன். இல்லை நான் வந்து இல்லை எனக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. அதை நான் வந்து ஒன்றுக்கு நான் வந்து முதல்ல தமிழ்நாட்டில் இந்த குழுக்கள் போடுவதை பற்றியே கொஸ்டின் பண்ணுற போது அப்புறம் அதுக்குள்ள எல்லாம் வந்துடுமில்ல. நான் இதை ஒன்று மட்டும் சொல்லலை, நான் எல்லா குழு பற்றியும் கொஸ்டின் பண்ணுறேன், எல்லா குழுக்களை பற்றியுமே கொஸ்டின் பண்ணுறேன். என்ன சமூக நீதியை இந்த குழு நிலநாட்டம்? தமிழ்நாட்டில் ஏறக்குறைய 1 லட்சம் கிராமம் இருக்குது. 1 லட்சம் கிராமத்தில் இந்த சாதி ஒழிப்புன்னு சொல்கிறாங்க. உத்தர நீதிமன்றத்தில் எல்லா சுடுகாடும் எல்லாம் யார் ஜாதி பார்த்து குறைக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நாளைக்கு சால்வ் பண்ணிடுவாங்க, சமூக நீதி நிலைநாட்டிடுவாங்களா? நான் கொஸ்டின், நிலைநாட்டிடுவாங்களா? தமிழ்நாட்டில் கிராம கோயில் ஆயிரக்கணக்கான கோயில் இருக்குது. ஒவ்வொரு கோயில்லையும் இந்த கோயிலுக்குள்ள அவங்கள விடலாம், அந்த கோயிலுக்குள்ள எல்லா கோயிலையும் போய் நின்று சால்வ் பண்ணிடுவாங்களா? போவாங்களா? என்னத்துக்கு? வாட் இஸ் யுவர் ஆப்ஜெக்டிவ்? இந்த சமூக நீதி மட்டும் சொல்ல, பல குழுக்கள் சொல்றேன். எல்லா குழுக்களுக்குமே தங்களுக்கு 5 வருஷமா விசுவாசமாக இருந்தார்கள், தங்களுக்காக பேசினாங்களுக்காக அவர்களுக்கு ஒரு மதிப்பு கொடுப்பதற்காக போடப்பட்டது தவிர அதுக்கு பெரிய வேலை இருக்கிறதாக நினைக்கல. அதனால அதுக்குள்ள ஒவ்வொருத்தரை பற்றி இப்போ ஆய்வு வேண்டாம். ஆமாம், அதான் போராடுறான்னு சொல்றீங்க, அவங்க போராட்டம். இது போராடுறான்னு சொல்லிட்டீங்களா? போராடுறாங்களா? போராட்டம் வெற்றி அடையட்டும். தெரிவிச்சுக்கிறேன், அவங்க போராடுறதுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இல்லை அப்படி அவங்க போராடுறாங்க, போராட்டும். போராடினா தாங்க பற்றி இருக்கணும். போராட்டத்துக்கு சொல்லிட்டேன், போராடினா தானே வெற்றி கிடைக்கும். போராடாம எப்படி வெற்றி கிடைக்கும்? இல்லை, போராட்டினா தான் வெற்றி கிடைக்கும். நாங்கள் வந்து ஒரு பட்டியலேருந்து வெளியேறுன்னு சொன்னோம். பட்டியலேருந்து வெளியேற கோரிக்கை நான் வச்சுட்டு இடஒதுக்கீடு கொடுக்க நான் எப்படி பேச முடியும்? தேவேந்திர வேளாளர்கள் எஸ்ஐ பட்டியலேருந்து வெளியேறன்னு சொல்கிறோம். பிசி பட்டி போகணுங்கிறாங்க, அவங்க பிசி பட்டியில் இருக்கிறாங்க. அப்புறம் கீழே இருக்கிறதுக்கு நான் எப்படி ஆதரவு கொடுக்க முடியும்? இட் இஸ் அ கான்ட்ராடிக்ஸ் இல்லையா? இல்லை, ஒரு சமுதாயத்திலேருந்து கீழிருந்து மேலாடணுங்கிறது தானே சமூக நீதியாக இருக்க முடியும். நான் வந்து பட்டியலே தேவேந்திர வேளாளர்கள் பட்டியலே இருக்கக்கூடாது, பட்டியலிருந்து அடுத்த பட்டியலுக்கு எம்பிசி போ, பிசி போ, அடுத்து எஃப்சி போ, அதுக்கு பிறகு பட்டியலேருந்து வெளியேறுன்னு சொல்கிறோம். அதை விட்டு போட்டு என்னை கீழே கொண்டு வான்னு சொன்னால் அதை எப்படி நான் ஏற்றுக்க முடியும்? தட் இஸ் அ கான்ட்ராடிக்டரி. நீங்கள் மேலே போயிட்டு மேலே எடுக்கிறது தான் கிடையாது. எல்லாருக்குமே இது பொதுவாக சொல்கிறேன். எங்க நாங்கள் வந்து தேவேந்திர வேளாளர்கள் பட்டியலிருந்தே வெளியேறணுங்கிறது தான் கோரிக்கை வச்சு போராடிட்டு இருக்கிறோம். அவ்வளோ, அது நீங்கள் கேட்டதாக சொன்னவர் தான். தமிழர்கள் இந்துக்களே இல்லை, சைவ வைணவ சமயத்தை சார்ந்தவங்க, இந்த ஆரிய கோட்பாட்டு தான் இந்துக்களை கொண்டு வரப்படுது, இதுல வந்து வெளியேறும் சொல்லிட்டு இன்னும் சிலர் பேசிட்டு இருக்காங்க. அது வந்து அதாவது சைவம் வைணவம் அப்படிங்கிறது வந்து இந்துக்கள் இருக்கக்கூடிய 2 பிரிவுகளே தவிர அவைகள் இந்துக்கள் இல்லை என்று சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் அது தவறானது. அது இந்துக்களுடைய ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய விஷயமாக நான் பார்க்கிறேன். எத்தனையோ வழிபாட்டுகள் வந்து இந்துக்களில் வெறும் நடுகள் வழிபாடு இருக்கு. சாதாரண வந்து ஒரு குளத்தேரியில் வச்சுட்டு மரத்தையும் கூட கும்பிடுறாங்க, வழிபாடு இருக்குது. சிலப்பதிகாரத்தில் திங்களை போற்றுவதும் ஞாயிறு போற்றுவதும் மாமலை போற்றுவதும் பூம்புகார் போற்றுவதும் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து தமிழ் மண்ணில் இந்திய மண்ணில் இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகள். இதெல்லாம் உள்ளடக்கியது தான் இந்து வழிபாட்டு முறை. மற்றது மாதிரி பிற மதங்கள் போல ஒரு தெய்வ வழிபாடு கிடையாது, ஆச்சுங்களா? அதனால் சைவம் என்பதும் வைணவம் என்பதும் அதே போல் சிறுதெய்வ வழிபாடுகளும் பெருதெய்வ வழிபாடுகளும் இந்து மதத்தினுடைய ஒரு அங்கமே தவிர அவைகள் வேறு வேறு அல்ல.
அந்த இமானுவேல் சேகரனார் அவர்களுக்கு வந்து 1992 நாங்கள் துவங்குற போது மிக சிறிய அளவு இருந்தோம். ஆனால் இந்த 20-25 வருஷத்துக்குள்ளே மிகப்பெரிய அளவுக்கு மாற்றம் இருக்குது. கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாருமே போயிருக்கிறாங்களோ இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு வருஷம் இல்லாட்டி இன்னொரு வருஷம் எல்லாருமே இப்படி போகக்கூடிய சூழ்நிலை உருவாயிருக்குது. அது ஒரு முன்னேற்றம். அரசு விழா பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு தெரியும், நான் 2015-16 வரைக்கும் சட்டமன்றத்தில் ஒரு 30 முறை வாக் அவுட் பண்ணேன். தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். நிச்சயமாக செய்வாங்கன்னு நம்புகிறோம். அது நம்ம இன்னொரு கட்சி அரசியல், அவங்க ஒரு அரசியல் கட்சி, அவர்கள் எங்களுடைய நண்பர்கள். அவங்க வீட்டுக்குள்ளே பல பிரச்சனைகள் இருக்கும்போது அவங்க சால்வ் பண்ணிட்டு வெளியே வருவாங்க. அதுக்குள்ளே நாங்கள் இப்படி கருத்து சொல்ல முடியும். எல்லாருமே எங்களுடைய நண்பர்கள், மீண்டும் எல்லாருமே நண்பர்கள். யாரு இப்பொழுது நான் எந்த கோரிக்கையுமே இந்த அரசுகிட்ட வைக்கிற இல்லை. நாங்க ஆட்சிக்கு வந்து செஞ்சுக்கிறோம்னு சொல்லிட்டு அவ்வளவுதான். நான் தேவையான கோரிக்கை எல்லாம் தேவையான நேரத்தில் வச்சாச்சுங்க. இனி அதை நோக்கி அதை அடைவதற்கு நாங்கள் ஆட்சி அமைக்கிறோம். we will come to the power. இன்னைக்கு இருந்து நாளைக்கு வர்றோம். ஆட்சி அதிகாரம் என்ன கேட்கிட்டு வருதோ செஞ்சுட்டு போறோம், அவ்வளவுதானே. இல்லை, அதாவது சரியில்லைன்னு இல்லை, அது தவறானது, அது பின்னோக்கிய பயணத்துக்கானது. அதை இந்த அரசு கைவிடணும்னு சொல்லிக்கிறோம். ஒரு அரசனுடைய அதாவது செயல்பாட்டை வந்து கணக்கிடுவதற்கு குறைஞ்சது வந்து ஒரு 2 வருஷமாக தான் ஆகும். பட் தானே வந்துக்கிறாங்க. டேக் இட்ஸ் டைம்ஸ். கொஞ்ச நாள் ஆகட்டுன்னு பார்ப்போம். ஒரு வருஷம் 6 மாதம் கூட முழுசாக முடியல. மே மாதம் இழந்து வந்தாங்களா, ஈவன் தே ஹவ் நாட் அட்டைன் 6 months. இன்னும் ஒரு 6 மாதம் ஆகட்டும். என்ன திட்டங்கள் எப்படியெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுவோம். உள்ளாட்சி தேர்தலில் அதிகப்படியான வெற்றிக்கு காரணமே வந்த குறைந்த காலத்தில் நிறைய வாக்குறுதிகளை நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்றாங்க. உள்ளாட்சி தேர்தல் வெற்றி வந்து முழுக்க 2021 சட்டமன்றத்தில் என்ன தவறு செஞ்சாங்களோ, வாக்காளர்களுக்கு எப்படி வந்து ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஓட்டு வேட்டையாடினாங்களோ, அதே இதை வந்து உள்ளாட்சி மன்ற தேர்தலையும் ஒவ்வொரு ஒன்றிய கவுன்சிலுக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு அமைச்சர் 2 அமைச்சர்களை நியமித்து ஒரு ஒன்றிய கவுன்சிலுக்கு 7 லட்சம் முதல் 7 லட்சம் ரூபாய் கட்சியிலிருந்து கொடுத்து, அதே போல் அந்த வேட்பாளர்களும் சேர்ந்து பணம் கொடுத்தனால்தான் அந்த வெற்றி வந்ததை தவிர, அதுவரை வந்து தேவையான அதிகாரிகள் போட்டாங்க. மக்கள் மத்தியில் ஆட்சி, அதாவது ஆளுங்கட்சிக்கு ஓட்டு போட்டால் தான் தன்னுடைய கிராமத்துக்கு வந்து தண்ணி கிடைக்கும், லைட்டு கிடைக்கும், ரோடு கிடைக்குங்கிற ஒரு தொடர்ந்து இன்னைக்கு திமுக ஆட்சியில் மட்டுமல்ல அண்ணா திமுக ஆட்சியிலும் அதே போன்ற கருத்துக்கள் உருவாக்கப்பட்ட காரணத்தினால்தான் தொடர்ந்து வந்து எந்த கட்சி ஆட்சி இருக்குதோ அந்த கட்சிக்கு மக்கள் கண்ணை மூடிக்கொண்டு ஓட்டு போட்டு விடுகிறார்கள். இது வேற ஒரு விஷயம் இல்லை. அதை விட வந்து எதிர்கட்சியாக இருக்கிறவங்க அவங்கள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போயிடறாங்க. நீ ஆட்சியில் இருந்தால் நீ உள்ளாட்சி எடுத்துக்கோ, நான் ஆட்சியில் இருந்தால் நான் உள்ளாட்சி எடுத்துக்கிறேன்னு. அப்போது அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போயிடுறதுனால தான் வெற்றியை தவிர இது எதிர்த்துறேன்னா வெற்றியெல்லாம் அப்படி வராது. அதுங்க மீண்டும் திருப்பி தவறாகவே பேசிட்டுக்கிறீங்களே. தேசியத்தை பற்றி பேசுனா பிஜேபி தான் அர்த்தமா? இந்துன்னு பேசுனா பிஜேபி தான், தமிழ்னு பேசுனா யாருப்பா? திராவிடம்னு பேசுனா அப்போ யாரு? பொது உடைமைன்னு பேசுனா கம்யூனிஸ்ட் கட்சியா? பொது உடைமை வேற யாரும் பேச மாட்டாங்க. தேவையான அளவுக்கு செஞ்சாச்சு, அதுக்கு அடுத்தடுத்து போகிறோம். அவ்வளோதானே. தேவையான அளவு செஞ்சுருக்கிறோம், தேவையான போது தெரியும், அவ்வளோதான். அதாவது 2 குழந்தை வச்சுக்கோங்க. ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைய 2 வருஷம் 3 வருஷம் வளர்க்குறோம். இன்னொரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தை நடக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அடுத்த குழந்தைக்கு தானே பால் ஊட்டணும். அந்த வளர்ந்த குழந்தையே பால் ஊட்டிட்டு இருக்க முடியாத. இந்த குழந்தை வந்து நடக்குது, ஓடுது, ஆடுது, தொட்டில் இருக்கிற குழந்தைக்கு பால் ஊட்டுறோம்.
முதல்ல இந்துத்துவான என்னென்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. நாங்க இந்துத்துவா இல்லை. நீங்க என்ன ஆகுறீங்க? அதேதான். எங்களுடைய யார் இந்தியாவுக்குள் இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுக்குள் இருந்தாலும் சரி, உலகத்தினுடைய எந்த பகுதியில் இருந்தாலும் அவர்கள் எந்த ரீதியான பாதிப்புக்கு ஆளானாலும், சாதி ரீதியான பாதிப்புக்கு ஆளானால் யாரை ஒடுக்கிறார்களோ ஒடுக்கப்படக்கூடியவர்களுக்கு நிற்போம். ஆண் பெண்ணை அடக்கினால் பெண் பக்கம் நிற்போம். அண்ணன் தம்பியை ஒடுக்கினால் தம்பி பக்கம் நிற்போம். முதலாளி தொழிலாளியை சுரண்டினால் தொழிலாளி பக்கம் நிற்போம். நிலப்பரவு ஏழையை விவசாய தொழிலாளி சுரண்டினால் விவசாய தொழில் நிற்போம். ஒரு பெரிய நாடு சிறிய நாட்டை சுரண்டினால் சிறிய நாட்டின் பக்கம் நிற்போம். வெள்ளை கருப்பு பேசி வெள்ளையர்கள் கருப்பர்களை அடக்கினால் ஒடுக்கினால் கருப்பர்கள் நிற்போம். இதுதான் என்னுடைய தத்துவம். இதுக்கு மேல இந்துக்கள் என்ற காரணத்திற்காக வேறொரு நாட்டில் கிறிஸ்துவர்களாக இருக்கிறாங்க, முஸ்லீமாக இருக்கிறாங்காக அந்த மக்களுடைய வாழ்வுரிமையை பறித்தால் அதற்கும் கிருஷ்ணசாமி நிற்பார். ஏன் கோயில நாங்க தானே கட்டணும். ஏங்க நீங்க பேஷண்ட் ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள போனா அட்டெண்டர் ஆப்ரேஷன் தியேட்டர் போக முடியுமா? இங்க பாருங்க, தேர் ஆர் திங்ஸ் அது தனியா பேசுவோம். இன்னொரு நாளைக்கு அதை பத்தி விழாவாரியா பேசுவோம். சரிங்க. இல்லை, நான் முதலே சொல்லிட்டேன். நேற்று நான் மீண்டும் புதுசாக இப்போ தான் இருந்தீங்க இல்லையா? நேற்று நாங்கள் ஒரு துவக்கமாக பங்களாதேஷில் இந்துக்களுக்கு எதிராக துர்கா பூஜை என்று, அதாவது அக்டோபர் 13, 14 நடத்தப்பட்ட வன்கொடுமைகளை கண்டிக்கக்கூடிய வகையில் நேற்று ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். அதில் பல்வேறு இந்து அமைப்புகள், ஏறக்குறைய 27க்கும் மேற்பட்ட இந்து அமைப்புகள் கலந்து கொண்டார்கள். இது ஒரு தொடக்கமே. இந்தியாவில் 140 கோடி பேர் இருக்கக்கூடிய நாட்டில் 100 கோடிக்கும் மேற்பட்ட இந்துக்கள் இருந்தாலும் கூட அண்டை நாடான பூர்வீக பூமியான பங்களாதேஷில், பாகிஸ்தானில் அங்கு இந்துக்கள் அஞ்சி வாழ வேண்டிய நிலை, அவர்களுடைய உடைமைகளை இழக்க வேண்டிய நிலைமை, அவருடைய அடையாளத்தை இழக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. எனவே அபாண்டமான பழி சுமத்தி அவர்கள் தாக்கப்படுகிறார்கள், அவர்கள் உடைமைகள் சேதமாக்கப்படுகிறது. எனவே இது ஒரு மனித உரிமை மீறலாகத்தான் நான் பார்த்து தலையிடுகிறேன் தவிர வேறு ஒன்றும் இல்லை. இது உலகத்தினுடைய எந்த பகுதியில் பாகிஸ்தான் நடைபெற்றாலும் நாங்கள் ஈழத்தமிழர்களுக்காக ஏறக்குறைய 40 ஆண்டு காலமாக குரல் கொடுத்து வருகிறோம். அதே எண்ணத்தோடு தான் இப்பொழுது பங்களாதேஷில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கும் நாம் குரல் கொடுக்கிறோம். அதை தொடர்ந்து நாங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய உலக இந்துக்கள் பிரிந்து கிடக்கிறார்கள், ஒரு அண்டர்ஸ்டாண்ட் இருக்கிறாங்க. உலகத்தினுடைய அனைத்து இந்து அமைப்புகளும் ஒருங்கிணைக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடுகிறோம். உலகளவில் இந்துக்களுடைய ஒரு மாநாடும் நடைபெற இருக்கிறது. இந்த சனாதனம் என்பதற்கு தவறுதலாக சனாதனம் வேறு, சுவர்ணதனம் வேறு. சனாதனம் என்பது ஒட்டுமொத்த அந்த மதத்தினுடைய நம்பிக்கை. சனாதனம் என்பது ஹானஸ்டி. நீ எதில் ஒரு பத்திரிகையாளர் இருந்தால் அது ஹானஸ்டார், ஒரு அரசியல்வாதி இருந்தால் ஹானஸ்டார், ஒரு பஞ்சாயத்து தலைவர் இருந்தால் ஹானஸ்டியார். அப்படிங்கிற போட்டது தான் அதனுடைய நோக்கமே தவிர மனிதர்களை பிரிக்கக்கூடியதல்ல. ஆனால் சனாதனம் என்று சொன்னாலே இது பார்ப்பனர்கள், சூத்திரர்கள், சைசிலிருந்து பிரிக்கக்கூடியது என்று தவறான எண்ணங்கள் பரப்பப்பட்டிருக்கிறது. இதை போக்குவதற்காகவே இந்து அமைப்புகள் அனைவரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய முயற்சியில் உலக இந்துக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்கிறோம். விரைவில் அதற்கான ஒரு அமைப்பு அறிவிக்கப்படும். அது யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாத்தையும் சேர்த்து விரைவில் பத்திரிகையாளர் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.